கைஸ் டனிசமோ அப்ளிகேஷனோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து டெய்லி இன்கம், டெய்லி வித்ட்ராவல். ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் வந்து இந்த அப்ளிகேஷனோட லிங்க் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் பயோவில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸோட எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வரும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்ததுக்கப்புறம் பார்ட் 2 வந்துக்கோங்க. பார்ட் 1 லிங்க்குமே வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே நான் நோட் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல 1800ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டியுமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 450 இல்லைனா 1800 இந்த 2 பிளான் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பே 450 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் கேட்கும், பேமெண்ட் சேனல் கேட்கும். இதில் வந்து ACEBன்னு நிறையா இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பே 450 கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஆகி நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்கேன் QR கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோடு வரும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ அதில் இருக்கிற UTR நம்பரை கீழே காப்பி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகி வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 450 பிளானை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே பை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்னா, நான் மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ரியல் நேம், உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் IFSC கோட் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் அமௌண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண போகிறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டு, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணுவீங்க. லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 மணி நேரத்துலேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகே, இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நம்ம எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு அப்ளிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி எனக்கு பர்சனலாக சேட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.